அத்தை பாட்டி, இன்னைக்கு சாயந்தரம் நானும் பாப்பாவும் சினிமாவுக்கு போறோம். பிள்ளைய பாத்துக்கிடுங்க. என்ன டீ மாசம் மாசம் சினிமாக்கு பேரணுமோ? வார வாரம் போலலாம், மாசம் மாசம் தானே. புஷ்பா 2 சூப்பரா இருக்கும். பாப்பா நீ பாடிட்டே இருந்துக்கன்னா நாங்க படத்துக்கு போயிட்டாரோ. நடக்க ஆரம்பிச்சதுதான் ஒரே ஓட்டம். இதை பிடிச்சு பிடிச்சு எனக்கு முதுகுலி வந்துடும். உங்களுக்கு நல்லது. சின்ன பிள்ளைகள் பின்னாடி ஓடி ஓடி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புலாம் நல்ல வெயிட் கூடாம சுகர் வராம சூப்பரா இருப்பியோ. ஆமா, நீ எந்த வேலையும் செஞ்சிடாதானே. சும்மா இந்த பிள்ளை வெளியெல்லாம் ஓடுது. கேட்டி செர்லி நீங்க வாட்டி வெளியே நாய் கிடக்கு. ஓடிட்டு போலையே. கதவை அடைச்சி தானே போட்டிருக்கியோ. இங்கே கூடி சுத்திட்டு திருப்பிங்க தான் வருவா. பாப்பா ஓடக்கூடாதுமா. இந்த வந்துட்டார்ல. வாங்க வாங்க. பிள்ளை வெளியே அலையுதா? அதுக்கு போர் அடிக்கும்ல, அதனால சும்மா நடந்துட்டு அலையுதா. பாப்பா உள்ளே நில்லு. பிள்ளையே கெட்டி போடணும். பாபு கிளம்புமா. எங்க டீ? புஷ்பா 2 இன்னைக்கு டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் போவோமா? ஏற்கனவே நம்ம லேட்டு, இனின்னா தூக்கிடுமா. புஷ்பா 2க்காக உங்களுக்கு ஹீரோ மாதிரி அந்த ஹீரோ மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா டீ? அந்த சினிமால வர ஹீரோ மாதிரி எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியோ? அந்த படத்துல ஒரு ஹீரோ வரல, அல்லு அர்ஜுன், அவர் மாதிரியே ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா டீ? காட்டேன். ஆனா நீங்க சத்தியமா அதை போட மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது போட்டா மாசா இருப்பியோ. சரியா வாங்க போவோம். என்ன சட்டைன்னு தெரியலையே, அந்த படத்துல நல்ல கலர் கலர் பூ போட்ட சட்டையா போடுவாரு. அவனை மெண்டலா ஆக்கி விட்டுருவா. என் மேல நெட்டமாக ஒரு தனி பாசம் தான். அவ எப்பவுமே நீ ஒரு ஹீரோ ரேஞ்சில் வச்சு பாப்பா. செல்லம்மா, நீ என்னைக்காட்டும் அந்த படத்துல வர ஹீரோ மாதிரி எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா, காடு வாங்குது, வீடு போங்குது. வயசான காலத்துல இவருக்கு சினிமா ஹீரோ மாதிரி சட்டையாம. ஏன் பிள்ளை நில்லு, பந்து போட்டு விளாடும். வா, உங்க அம்மைய போய் சினிமாக்கு போட்டோம். சரி, நல்ல பிள்ளை, பாட்டி பிள்ளை. அவ அம்மா அப்பாவை தேடவே மாட்டா. என்ன டீ உனக்கு மட்டும் சேலை எடுத்து வச்சிருக்க? ஐயே இது எனக்கு இல்லை உங்களுக்கு. பாட்டி லூசு, விளாடாத. ஐயா லூஸ் மாதிரி பேசிட்டு நடக்காதீங்க. புஷ்பா படத்தில் அவர் ஒரு ப்ளூ கலர் சேலைக்கிட்டு லேடி கிட்டப்பில் வருவார். அதே மாதிரி நிறைய பயிலவோ போட்டு போட்டு தேட்டருக்கு போகிறானுலாம் ஆந்திராலெல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. சும்மா இரு நெட்டமா, விளாடாத. பாபு மனசா, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உங்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அப்படியாட்டி அந்த படத்துல இப்படி சேலை கட்டி இருப்பாரு? ஆமாம் பாபு, நம்ம ஊரில் எந்த பையிலும் இந்த மாதிரி சேலை கட்டிட்டு தேட்டருக்கு போனதில்லை. அவர் மாதிரி நீங்கள் வேஷம் போட்டு போங்க, நல்ல வைரல் ஆகிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். எல்லோரும் உங்களை பேட்டி எடுப்பாவோ. நிறைய யூடியூப் சேனலெல்லாம் இருந்து வந்து உங்களை பேட்டி எடுப்பாங்க. சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு உங்களுக்கு வந்து பேட்டி எடுப்பாவோ. நீங்கள் ஃபேமஸ் ஆன உடனே உங்களை பிக் பாக்ஸ்லாம் கூப்பிட்டுருவாவோ. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. சரி, அப்ப நான் அந்த ஹீரோ மாதிரி போட்டு விடு. வாங்க போட்டு விடுதேன். ஐ, அல்லு அர்ஜுன் மாதிரியே இருக்காரு. ஒரே ஒரு குறை, பொட்டு வைக்கணும். சூப்பராக இருக்கிறது. எப்பா பொறாமையாக இருக்க தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கிறது. நெசமால் மாட்டி அந்த படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கனா? ஹீரோலாம் என்னத்துக்கு பெருமா, எப்பா நீங்கள் அப்படி ஒரு அழகன். சரி வாங்க காலுக்கு போவோம். அத்தப்படி நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வரோம். இது என்ன பாபு ஏன் இப்படி இருக்கான்? புஷ்பா படத்தில் ஹீரோ இப்படி தான் இருப்பார். இப்படியே நாங்கள் தேட்டருக்கு போகிறோம். சரி, ரோட்ல நாய் கடிச்சிடாம ஏன் ஆம்பளை பயலுக்கு சேலை கட்டி கூட்டு போற லூசு பிடிச்சவள. இப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடங்க. நான் என் புருஷனை ட்ரெண்டிங் ஆக்கி வைரல் ஆக்கி விட போகிறேன். ஆமா சித்தி, புதுசா ஏதாவது பண்ணா நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் பார்த்துக்கிடுங்க. அதுவும் மெண்டல் தனமா ஏதாவது பண்ணா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம். மெண்டல் தனமா நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி பின்கட்டையில இருந்து இன்டர்வியூ எடுக்க வருவாங்களே, அதனால அப்படி நினைக்கியோ? பின்கட்டையோ முன்கட்டையோ எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் ஒரு வைரல் கப்பலாக ஆக போகிறோம். ஆமாம் பார்த்துக்கிடுங்க. பாபு வாங்க, நல்ல ஆட்கள் அதிகமாக நடமாடுற ரோடாக போய் நம்ம நடந்து நடந்து தான் இன்றைக்கி படத்துக்கு போகிறோம். வாங்க. சரி டி. அட கடவுளை, என்ன கன்றாவி இது. யாத்தே, இது என்னாச்சு பாபடனுக்கு? இது என்னாச்சு பாபுக்கு? என்னாச்சு, இப்படி கூட்டு போற? ஏக்கடாங்க புஷ்பா படத்துக்கு போகிறோம்க்கா. அதுக்கேண்டி உன் புருஷனை பொண்ணு மாதிரி சோடிச்சு கூட்டு போற மெண்டல்? என் மெண்டல் இழிச்சக்கா, புஷ்பா 2 படத்தில் அந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி தான் போட்டு வருவார். அதே மாதிரி என் புருஷனுக்கும் நான் போட்டு விட்டேன். அவரை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுதுட்டி? ஏட்டி இவர் ஃபேமஸ் ஆயிடுவார்ட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா. பாரு அந்த ஹீரோ மாதிரியே இருக்கார் பாரு. கொடூரமா இருக்கு பாபண்ண, இவ பேச்ச கேட்காதுங்க. என்ன நட்டமா இப்படி சொல்லுதாவோ? அவங்களுக்கு உலக அறிவு கம்மி பத்துக்கிடுங்க, அதான் அப்படி சொல்லுதாவோ. நாளைக்கு பேப்பரில் அப்புறம் யூடியூப்லலாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்லையே பாபு ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு பேரே புஷ்பா பாபுன்னு தான் வரும் தெரியுமா? நெட்டமா, அப்போ நான் ஃபேமஸ் ஆகிட்டா எல்லாருக்குமே நீ தெரியுமோ? ஆமாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த ஒன்றரை வேலையை கூட பார்க்க வேண்டாம், விட்டுட்டு சினிமாக்கே போயிடுறான் தெரியுமா நடிக்க. இடி பைத்தியக்காரனை சொல்றது கேளு. வீட்டுக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் கலட்டிட்டு அதுக்கப்புறம் புருஷனை படத்துக்கு கூட்டு போ. எல்லாத்தையும் கழட்டிட்டு ட்ரெஸ் போடாமல் அவரை கூப்பிட்டு போக முடியும்? என்னக்கா இது கொடுமையாக இருக்குது.
கேட்டி அவர் எப்பவும் உடுக்கிற துணியை போட்டு கூட்டு போட்டி. பகஜக்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது பார்த்துக்கிடுங்க. நாங்கள் போயிட்டாரோம். பாபு மனசை வாங்க நம்ம போவோம். இவங்க ஏதாவது குழப்பி விட்டுட்டு இருப்பாவோ. ஆசத்துல ஒரு நாளே வந்து நெட்ட விலைக்கு கிறக்க பிடிச்சிரும். சரி வாங்க நம்மளும் கிளம்புவோம். எங்க புஷ்பா டோக்கா? புஷ்பாவா? வீட்டுக்கிட்டே. ஏக்கா நியூ இயர் பிளான் என்ன? சாம்பார் வச்சு அவியல் வச்சு பாயாசம் வைக்கணும், கேட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், அவ்வளவுதான். உனக்கு நியூ இயர் பிளான் என்ன? நானும் என் புருஷனும் இந்த ராத்திரி 11 மணிக்கு கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு ரோட்டு கடையில் எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வரணும்னு நினைச்சிருக்கோம். அப்படிதாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். ஓ மாவன் அதான் விமலா இருக்காளே, உங்களுக்கு தான் ஒரு போகத்த விமலா இருக்காள பாவம். தம்பி ஒரு டீ போடுமா? என்ன ஒரு காஃபி? ஹலோ, 1 காஃபி 1 பிஸ்கெட். யார் இவன் ஊருக்குள்ளே புதுசாக இருக்கான்? ஹே மூவ், ஐ எம் ரிச் மேன். ரிக்ஷா வச்சிருக்கீங்களாண்ணே? ஐ எம் பணக்காரன், மூவ் பண்ணி உட்கார். ஹே 1 காஃபி 1 பிஸ்கெட். சரிண்ணே. டீ கடை வழியாக போவோம், தான் எல்லாரும் பாப்பாவோ மாசா இருக்கும். இது யாரு? பாபு மாதிரி இருக்கு. பாபு தானே? பாபு இது என்ன வேஷம் போட்டாலே இத? எப்படி மாசா இருக்கா? புஷ்பா 2க்கு கூட்டு போகிறேன் அந்த கீரோ மாதிரியே. லூசு கணக்காக எதுவும் பண்ணிட்டு அடக்காத, ஒழுங்கா அவனை எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒழுங்காக கூப்பிட்டு போ. பங்கச்சக்கா மாதிரி தான் நீங்களும் மெண்டல் மாதிரி பேசுறீங்க. யார் தடுத்தாலும் நாங்கள் மாற போகிறதில்ல. பாபு வாங்க நம்ம போவோம். இவன் நல்லா தானே இருந்தான், இவ கூட சேர்ந்து இவனும் மெண்டல் ஆயிட்டானா? எதையும் கண்டுக்காதீங்க சரியா? நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நம்ம வழியில் பழைய தடங்கல்கள் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. ப்ளூ சேலை போட்ட அக்கா டீ வேணுமா? மண்டையில் இருக்கிற குடுமையை அறுத்து விட்டுறோம் பார்த்துக்கா. அக்காவா? அக்கா அவர் புஷ்பா மாதிரி இருக்காரு, புஷ்பராஜ். புஷ்பானாலும் பொம்பளை பேர் தானே, புஷ்பாக்கா. பல்ல உடச்சுப்படி ஓடிரு. இன்னைக்கு என் புருஷனை ஊரே பதிச்சிருக்கி. இது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னட்டி சொல்லுத? ஒரே பார்த்து சிரிக்கா? இல்லை சந்தோஷத்தில் சிரிக்கி. நம்ம ஒரு வித்தியாசமாக தெரியும் போது நம்மளை எல்லாருமே உற்று நோக்கி பார்ப்பாங்க. நேரத்தோடி போகணும் வாங்க, நடந்து போகிற மத்தியில் நேரம் ஆகும், படத்தை போட்டுறக்கூடாது. இப்படி ஆக்கி கூப்பிட்டு போகிறால என்ன நடக்க போகுது தெரிலையே. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், தேட்டர் வந்துடும். அப்புறம் எல்லாரும் உங்களை தான் பார்த்து வந்து பேட்டி எடுப்பாவோ. ஆனால் ரொம்ப மூச்சு வாங்குது நெட்டமா, இப்படியே நடந்து வர பைக்லயாவது போயிருக்கலாம். பைக்கில் போனால் ஒரு நாயும் பார்க்காது, இப்படி போனால் தான் எல்லாரும் பார்ப்பாவோ. அந்த ஒருத்தர் சைக்கிளில் வராரு பாருங்க, அவர் உங்களை நல்லா பார்க்கணும். தேட்டர் கிட்ட தாண்டி நிறைய ஆளும் நிற்பாங்க, அங்கே தான் கேமராலாம் பிடிச்சிட்டு இன்டர்வியூ எடுப்பாவோ, அங்கே பார்க்கணும் பத்துக்க. அதுக்குள்ளே இதெல்லாம் கலையாமல் இருக்கணும். பரவாயில்ல பாப்பு மனுஷா, நீரும் என்னை மாதிரியே யோசிக்கிற. நான் நீயும் போடவே மாட்டேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஃபேமஸ் ஆகிறதுக்கு யார் தான் விரும்ப மாட்டாவோ சொல்லு? இப்போ இருக்கிற நிலவரப்படி மெண்டல் தனமாக ஏதாவது பண்ணால் தான் ஃபேமஸ் ஆக முடியுமா? இது மெண்டல் தர மாட்டி இருக்கு. சி, இது சூப்பர் ஐடியா, அது யாருக்குமே தோணியிருக்காது. சரி விறுவிறு நடங்கப்பா. யாத்தடி நாய் சுத்து போடுது டீ. நான் என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் விரட்டிடுவோம். சூ சூ சூ. நெட்டமா கிட்ட நெருங்கிட்டு டீ. நெட்டமா யாத்தே, என் புருஷனை விட்டுருங்க. நாய்களை என் புருஷனை விட்டுருங்க. நெட்டமா சேலை கட்டிட்டு ஓட முடியல டீ. எலுமிச்சம் மழை வெயிட்டா இருக்கு. சூ சூ சூ. எம்மா என் புருஷனை கீழே தள்ளிட்டு நாயி. நெட்டமா காப்பாத்து. என் புருஷனை விட்டுரு, என் புருஷனை விட்டுரு. ஐயோ தூக்கிட்டு போதே, ஐயோ தூக்கிட்டு போதே. நெட்டமா ஐயோ என் புருஷனை எங்க கொண்டு போய் என்ன செய்ய போதோ தெரியலையே கடவுளே. ஏய் ஏய் நாயே, விடு விடு விடு. பாபு மனுஷா விட்டுரு. ஐயோ முட்டாத்தனமா யோசிச்சுட்டனே என் புருஷன்.